குழந்தை மருத்துவத்தில் கென்னத் பிளாக்ஃபேனுடைய மாபெரும் சாதனைகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். கென்னத் பிளாக்ஃபேன் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1883 செப்டம்பர் 9 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற நியூயார்க்கோடைய வாஷிங்டன் கவுண்டியில் இருக்கிற கேம்பிரிட்ஜில் பிறந்தாங்க. இவர் 1905ஆம் ஆண்டு அந்த நியூயார்க்கில் இருக்கிற ஆல்பனி மெடிக்கல் காலேஜில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து இவர் குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. பின்னர் 1913ஆம் ஆண்டு இவர் அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற மேரிலாண்டுடைய பால்டிமோரில் இருக்கிற ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் ஹாஸ்பிட்டலில் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அங்கு இவர் வால்டர் எட்வர்ட் டாண்டி அப்படின்ற அமெரிக்காவை சேர்ந்த ஒரு நியூரோ சர்ஜன் கூட இணைஞ்சு இன்டர்னல் ஹைட்ரோசெஃபிலஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய பிரெயின் மூளையில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்னு ஒரு திரவம் இருக்குது. அந்த திரவம் நம்மளுடைய மூளையில் ஃப்ளோ ஆகி நம்மளுடைய மூளைக்கு தேவையான நியூட்ரிஷன் ஊட்டச்சத்துக்களை கொடுத்துட்டு மூளையில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை அந்த திரவமானது எடுத்துக்கிட்டு அப்படியே ரத்தத்தில் அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறமா அந்த கழிவுப் பொருட்களை நம்மளுடைய சிறுநீரகமும் அதே மாதிரி கல்லீரலும் வெளியேற்றிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்மளுடைய மூளையில் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடானது ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கழிவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு அது ரத்தத்திலேயே கலந்துரும். இப்படி இருக்கும்போது இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடானது ரத்தத்தில் கலக்காமல் அப்படியே பிரெயின்லேயே தங்கிருச்சு அப்படின்னா அப்போ பிரெயினில் அதிகப்படியான அதாவது அளவுக்கு அதிகமான திரவமானது சேர ஆரம்பிக்கும். அப்படி சேரும்போது அந்த பிரெயினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அழுத்தத்தின் காரணமாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். இப்பேற்பட்ட நிலை தான் இன்டர்னல் ஹைட்ரோசெஃபிலஸ் அப்படின்றது. இந்த நிலை ஏற்பட்டால் பயங்கரமான தலைவலி ஏற்படும். அதே மாதிரி டபுள் விஷன் பார்க்குறது எல்லாமே ரெண்டாக தெரியும். அதுக்கப்புறம் அடிக்கடி இரிட்டேட் ஆகும். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் ஏற்படும். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உயிரிழப்பு கூட நிகழும். இந்த அளவுக்கு கொடிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த இன்டர்னல் ஹைட்ரோசெஃபிலஸ் அப்படின்றது. இப்போ இந்த இன்டர்னல் ஹைட்ரோசெஃபிலஸ் ஏற்படுறதுக்கு செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடானது அதிகப்படியான அளவில் பிரெயினில் அப்படியே தேங்கிறது தான் காரணம். இப்போ இது புரியும். ஆனால் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் இது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இவங்க ரெண்டு பேருடைய எண்ணமாக இருந்தது. அதாவது கென்னத் பிளாக்ஃபேன் மற்றும் வால்டர் எட்வர்ட் டாண்டி இவங்க ரெண்டு பேருடைய நோக்கம் அதுதான். ஸோ அதுக்காக இவங்க ஒரு நாயை எடுத்துக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு யோசனை இருந்தது. என்னன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய கோராய்ட் பிளக்ஸிஸ் அப்படின்ற ஒரு பகுதி அந்த இடத்துல இருந்து தான் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடானது உருவாகுது அப்படின்னு சொல்லி இவங்க யூகிச்சிருந்தாங்க. இப்போ யூகிச்சா மட்டும் பத்தாது, அதை உறுதிப்படுத்தணும். அதுக்காக தான் ஒரு நாயை எடுத்துக்கிட்டு அந்த நாயினுடைய செரிப்ரல் வென்ட்ரிக்கல் அப்படின்ற ஒரு பகுதி மூளையில் இருக்கக்கூடியது. ஸோ அதில் ஒரு டையை செலுத்தினாங்க. அது ஒரு சாயத்தை உள்ள ஊசி வழியாக ஏற்றினாங்க. அது ஒரு உதாரணத்துக்கு ஒரு நீல கலரில் ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய சாயத்தை உள்ளே செலுத்தினாங்க. இப்போ செலுத்தின உடனே அந்த நாயினுடைய பிரெயினுக்குள்ளே இருக்கக்கூடிய செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அது அப்படியே நீல நிறத்தில் மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா அந்த செரிப்ரோ வென்ட்ரிக்கல் அப்படின்ற பகுதி வழியாக ஊசியிலேருந்து இவங்க நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாயத்தை தான் உள்ளே செலுத்தியிருக்கிறாங்க. அதனால அந்த திரவமானது நீல நிறத்திலேயே மாறிடும். அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடும் மாறிடும். இப்போ மாறினதுக்கப்புறம் அந்த ஃப்ளூயிட் எங்கெங்கெல்லாம் பயணம் பண்ணுது அப்படின்றத பார்க்க முடியும். ஸோ அதை இவங்க அதை ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாக செஞ்சு பார்த்தாங்க. அப்போ தான் இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அதாவது இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அப்படின்ற திரவமானது அப்படியே மூளையிலேயே பல பகுதிகளுக்கு ஓடி ஃப்ளோ ஆகி அங்கே எல்லாத்துக்குமே அந்த மூளையினுடைய பகுதிகளுக்கு தேவையான நியூட்ரிஷியன்ஸை கொடுத்துட்டு அது பிளட்டில் அப்படியே அப்சர்வ் ஆகுது. அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அது கிட்னி அண்டு லிவர் மூலமாக அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே அதாவது மூளையில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை இந்த திரவமானது எடுத்துகிட்டு பிளட்டில் அப்சர்வ் ஆகி அந்த பிளட்டில் இருக்கக்கூடிய அந்த டாக்ஸின்ஸை நம்மளுடைய கிட்னியும் லிவரும் வெளியேற்றிடுது. ஸோ இது தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிய வந்தது. என்னன்னா செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடானது இவங்க நினச்சபடி கோராய்ட் பிளக்ஸஸ் அப்படின்ற அந்த ஒரு பகுதியிலிருந்து தான் உருவாகி வருது அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ அதை இவங்க உறுதிப்படுத்தினாங்க. இது எப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இவங்க ஒரு அடைப்பை ஏற்படுத்தினாங்க. இப்போ மூளையில் இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகக்கூடிய ஒரு பகுதி அந்த 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 திரவமானது ஓடக்கூடிய பகுதியை அடைச்சாங்க. அப்படி அடைச்சி பார்க்கும்போது
ஒரே இடத்துல வந்து அப்படியே அந்த திரவமானது குவிய ஆரம்பிச்சிருந்தது. அப்படி அந்த திரவம் குவிய ஆரம்பிக்கக்கூடிய இடமானது அந்த கோராய்ட் பிளக்ஸஸ் அப்படின்ற இடத்திலிருந்து தான் இருந்தது. ஸோ அங்கேருந்து திரவமானது செரிப்ரோ வென்ட்ரிக்கல் வழியாக உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் மூளையினுடைய பல பகுதிகளுக்கு சென்று அந்த நியூட்ரியன்ஸை கொடுத்து வருது. இப்போ அதை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணால் அந்த செரிப்ரோ வென்ட்ரிக்கல்லையே அப்படியே அதிகப்படியான திரவமாக அது வந்து அப்படியே குவிந்து நிற்குது. அப்போ அது குவிந்து நிற்குது அப்படின்னா அது எந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கோராய்ட் பிளக்ஸஸ்ல இருந்து தான் அது வந்து வந்திருக்கு அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த கோராய்ட் பிளக்ஸஸ்ல இருந்து தான் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய பிளட்டை வந்து வடிகட்டி அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடை அது எடுத்து அதை வந்து ஊட்டச்சத்துக்களோட மூளைக்கு அனுப்புது. அதாவது செரிப்ரோ வென்ட்ரிக்கல் வழியாக வந்து மூளைக்குள்ளே வந்து ஃப்ளோ ஆக வைக்குது. அப்படி ஃப்ளோ ஆகும்போது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்தை அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடானது கொடுக்கும். அதுக்கப்புறம் மூளையில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்களை கழிவு பொருட்களை எல்லாம் அது எடுத்துக்கிட்டு ரத்தத்தில் கலக்குது. ஸோ இதை இவங்க வந்து கண்டறிகிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதை கண்டறிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதுக்குண்டான சிகிச்சை முறைகள் வந்து அடுத்தடுத்து உருவாக்கப்பட்டது. அதாவது இந்த மாதிரி இந்த இன்டர்னல் ஹைட்ரோசெஃபிலிஸ் ஏற்பட்டு மூளையிலே வந்து இந்த திரவம் சேருது அப்படின்னா அப்போ அது ஓடக்கூடிய பாதை தெரியும். அதாவது இந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் வந்து எந்தெந்த பக்கம்லாம் ஃப்ளோ ஆகும் அப்படின்னு தெரியும். ஸோ அதை ஈஸியாக கண்டறியலாம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து அடைப்பு இருக்கா அப்படின்னு. ஏன்னா அடைப்பு இருந்தால் தான் ஒரே இடத்துலையே அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடானது அப்படியே தங்கும். ஸோ எந்த இடத்துல தங்குது, அதுக்கு போகிற பாதையில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த அடைப்பை கிளியர் பண்ணி இன்றைய காலகட்டத்தில் அந்த இன்டர்னல் ஹைட்ரோசெஃபிலிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சிகிச்சை கொடுக்க முடியும். ஸோ அந்த சிகிச்சை முறை உருவாகிறதுக்கு இவங்க தான் காரணமாக இருந்தாங்க. ஸோ செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அதனுடைய ஆரிஜின் எங்கேருந்து அது வந்து உருவாகி வருது அப்படின்றதையும் அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடோடைய ஃபிசியாலஜி அது எப்படிலாம் மூளையில் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றதையும் இவங்க வந்து விளக்கினாங்க. இது வந்து குழந்தைகளுக்கு ஏற்படும். ஸோ இதை வந்து ஒரு நாயை வச்சு பரிசோதனை பண்ணி இவங்க வந்து விளக்கினாங்க. ஸோ இது வந்து பீடியாட்ரிக் நியூராலஜி அப்படின்ற குழந்தை மருத்துவ நரம்பியல் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் அதே மாதிரி செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் ஃபிசியாலஜி அப்படின்ற அதனுடைய புரிதலுக்கும் இது வந்து அடித்தளமிட்டது. அதுக்கப்புறமா 1920களினுடைய இறுதி காலகட்டத்தில் குறிப்பாக 1928 இந்த காலகட்டத்திலலாம் இவர் வந்து கென்னத் பிளாக்மேன் வந்து அந்த யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மேசச்சூசட்ஸில் இருக்கிற பாஸ்டனுக்கு போய் அங்கே இருக்கிற பாஸ்டன் சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டலோடைய கிளினிக்கல் சர்வீசஸோடைய டைரக்டராக இவர் வந்து ஆனாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே பாஸ்டனில் இருக்கிற ஹார்வர்ட் மெடிக்கல் காலேஜ் அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் அதாவது குழந்தை மருத்துவ பேராசிரியராகவும் இவர் பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அப்போ அங்கே இவருக்கு நிறைய மாணவர்கள் இருந்தாங்க. அதில் குறிப்பாக லூயிஸ் கிளைன் டைமண்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை சேர்ந்த ஒரு குழந்தை மருத்துவர். இவர் தான் இன்றைய காலகட்டத்தில் ஃபாதர் ஆஃப் பீடியாட்ரிக் ஹீமட்டாலஜி அதாவது குழந்தை மருத்துவ இரத்தவியலின் தந்தை அப்படின்னு போற்றப்படுறாங்க. அப்பேற்பட்ட இந்த லூயிஸ் கிளைன் டைமண்டே இவர் கீழே தான் வந்து ஒரு மென்டியாக இருந்தாங்க, அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஸோ அந்த கென்னத் பிளாக்மேன் வந்து லூயிஸ் கிளைன் டைமண்ட் கூட இணைஞ்சு 1932ஆம் ஆண்டு ஒரு குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான இரத்த சோகை பற்றி ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலத்திலலாம் ஒரு குறிப்பிட்ட பாதிப்பு குழந்தைகளுக்கு அடிக்கடி ஏற்பட்டது. அதுவும் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, அதாவது பிறந்து சில மணி நேரங்கள்லேயே அந்த பிரச்சனைலாம் தெரிய வர ஆரம்பிச்சிருந்தது. என்னென்னா குழந்தைகளுக்கு வந்து மஞ்சக்காமலை ஏற்படுறது, அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து மூச்சு திணறது, இந்த மாதிரி பல பாதிப்புகள் வந்து இருந்தது. இதெல்லாமே ஒவ்வொரு கண்டிஷன் அப்படின்னு அந்த காலத்தில் அறியப்பட்டு வந்திருந்தது. அப்போ தான் கென்னத் பிளாக்மேனும் இவரும் லூயிஸ் கிளைன் டைமண்டும் இணைஞ்சு ஒரு முக்கியமான விஷயத்தை 1932 கண்டறிஞ்சாங்க. என்னன்னா தாயினுடைய ஆன்டிபாடிஸ் தாயினுடைய வயிற்றில் கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கும்போது அந்த தாயினுடைய ஆன்டிபாடிஸ் ஆனது இந்த குழந்தையினுடைய ரத்தத்துக்குள்ளே நுழைஞ்சிருது. இப்போ குழந்தை வெளியே வந்ததுக்கப்புறமா அந்த தாயினுடைய ஆன்டிபாடிஸ் ஆனது குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸ் அப்படின்ற சிவப்பு ரத்த அணுக்களை அழிக்க ஆரம்பிக்குது. பொதுவாக நம்மளுடைய பிளட்டில் வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்கும், பிளேட்லெட்ஸும் இருக்கும். இப்போ இந்த ரெட் பிளட் செல்ஸோடைய அளவு வந்து கம்மியாச்சு அப்படின்னா ரத்த சோகை ஏற்படும். அந்த ரத்த சோகை தான் வந்து நமக்கு இந்த ஜாண்டஸ் அப்படின்ற மஞ்சக்காமாலை, அதுக்கப்புறமா மூச்சு திணறல் இது போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும். ஏன்னா ரெட் பிளட் செல்ஸ் தான் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணி நம்மளுடைய உடல் முழுக்க கொண்டு போகும். இப்போ ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைவாக ஆரம்பிக்குது அப்படின்னா ஆக்சிஜனும் வந்து குறைவாக தான் கிடைக்கும், அதனால மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். ஸோ இதை வந்து இவங்க கண்டறிகிறாங்க. இப்போ அது எதனால
அந்த தாயினுடைய ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தையினுடைய ரத்தத்தில் நுழைஞ்சு அந்த குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸை அழிக்குது அப்படின்றது அந்த காலகட்டத்தில் புரியல. இருந்தாலும் இந்த விஷயத்தை விளக்குறாங்க. தாயினுடைய ஆன்டிபாடி தான் குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து அழிக்குது. இப்போ அந்த குழந்தையினுடைய பிளட்ல இருந்து அந்த தாயினுடைய ஆன்டிபாடிஸை மட்டும் நீக்கிட்டா போதும், அந்த குழந்தைய இந்த அனீமியாவிலிருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. இந்த ஒரு கண்டிஷன் வந்து நிறைய, அதாவது இந்த மஞ்சக்காமலை ஏற்படுது, மூச்சு திணறல் ஏற்படுது, குழந்தை சோர்வாக இருக்குது, இதெல்லாமே வந்து அந்த காலகட்டத்தில் பல நோய்கள் அப்படின்னு கருதப்பட்டு வந்த நிலையில் அதெல்லாம் பல நோய்கள் கிடையாது, ஒரு சிங்கிள் சிண்ட்ரோம் தான். அது வந்து ஒரு வகையான இரத்த சோகை அப்படின்னு இவங்க விளக்கினாங்க. விளக்கி அதுக்கு வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பிட்டலிஸ் அப்படின்னு சொல்லி பேரிட்டாங்க. அது இன்றைய காலகட்டத்தில் ஹீமோலைட்டிக் டிசீஸ் ஆஃப் த நியூபார்ன் அப்படின்னு அழைக்கப்பட்டு வருது. இப்போ இதை இவங்க விளக்குனதுக்கு அப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 1939 காலகட்டத்தில் காரல் லாண்ட்ஸ்டைனர் அப்படின்ற ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி மற்றும் மருத்துவர், அதே மாதிரி அலெக்சாண்டர் வீனர் அப்படின்றவர், இவங்க 2 பேரும் இணைஞ்சு RH ஃபேக்டரை கண்டறிஞ்சாங்க. RH ஃபேக்டர் அப்படின்னா என்னென்னா, ரெட் பிளட் செல்ஸில் வந்து ரத்த சிவப்பணுக்களில் வந்து RH ஃபேக்டர் அப்படின்னு ஒரு புரோட்டீன், ஒரு காரணி வந்து இருக்கும். அந்த புரோட்டீன் இருந்தது அப்படின்னா அந்த நபரினுடைய பிளட் குரூப் வந்து பாசிட்டிவ். இப்போ அந்த RH ஃபேக்டர் இல்லை அப்படின்னா அந்த நபரினுடைய பிளட் குரூப் வந்து நெகட்டிவ். இப்போ எனக்கு வந்து O பிளட் குரூப் வந்து இருக்குது அப்படின்னா என்னுடைய பிளட்டில் அந்த ரெட் பிளட் செல்ஸில் இந்த RH அப்படின்ற ஃபேக்டர் இருந்துச்சு அப்படின்னா அப்போ எனக்கு வந்து O பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை RH ஃபேக்டர் இல்லைன்னா O நெகட்டிவ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தாயினுடைய ஆன்டிபாடி எதனால் குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸை அழிக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நம்மளுடைய உடம்புக்குள்ளே ஏதாவது ஒரு வைரஸோ பாக்டீரியாவோ அல்லது பேரசைட்ஸோ நுழையும் போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஆனது உடனடியாக அதை வந்து ஃபாரின் ஆப்ஜெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு எதிராக ஆன்டிபாடிஸை வெளியிட ஆரம்பிக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் ஆனது நேராக போய் அந்த பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பேரசைட்ஸ் அவை அந்த நுண்கிருமிகளுக்கு எதிராக வந்து போராடி அதை வந்து அதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து செய்யக்கூடியது. இப்போ ஒரு தாயினுடைய இரத்த வகை வந்து பிளட் குரூப் வந்து நெகட்டிவாக இருந்து அந்த தாயினுடைய கர்ப்பப்பையில் பாசிட்டிவான இரத்தத்தை கொண்ட ஒரு குழந்தை வந்து உருவாகுது அப்படின்னா அப்போ அந்த குழந்தையினுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய, குறிப்பாக அந்த குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸில் RH ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால தான் அந்த குழந்தைக்கு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப்பு. இப்போ அந்த குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய RH ஃபேக்டர் அது வந்து தாயினுடைய பிளட் குரூப்பில் இல்லை. அதனால தான் அந்த தாயினுடைய பிளட் குரூப்பை நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நெகட்டிவ் பிளட் குரூப் கொண்ட அந்த தாயினுடைய உடம்பு வந்து பாசிட்டிவ் பிளட் குரூப் கொண்ட அந்த குழந்தையினுடைய ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய RH ஃபேக்டரை பாக்டீரியா, வைரஸ் அல்லது பேரசைட் மாதிரியான நுண்கிருமிகள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த தாயினுடைய இம்யூன் சிஸ்டம் ஆனது அந்த குழந்தையினுடைய RH ஃபேக்டருக்கு எதிரான ஆன்டிபாடிஸை உற்பத்தி செஞ்சு அது வந்து பிளசண்டா அப்படின்ற நஞ்சுக்கொடி வழியாக குழந்தைகளினுடைய ரத்தத்தில் கலந்துரும். அதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து வெளியே எடுத்து பார்க்கும்போது அந்த குழந்தைகள் பிறந்த பிறகு பார்த்தா அந்த குழந்தைகளினுடைய உடம்புக்குள்ளே குறிப்பாக பிளட்டில் ஆன்டிபாடிஸ் இருக்கும். அந்த ஆன்டிபாடிஸ் தான் வந்து குழந்தைகளினுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து அழிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த ரெட் பிளட் செல்ஸில் RH ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு அதை வந்து கிருமி அப்படின்னு நினச்சி அழிக்கும். அப்போ தான் ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறையும். அப்போ தான் இந்த ரத்த சோகை ஏற்படுது. ஸோ இது வந்து பிற்காலத்தில் அறியப்பட்டது. ஆனால் இது RH ஃபேக்டர் கண்டறியப்பட்ட 1939க்கு பிறகு தான் பாசிட்டிவ் பிளட் குரூப், நெகட்டிவ் பிளட் குரூப்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ இது வந்து கண்டறியப்படுறதுக்கு, இந்த RH ஃபேக்டர் கண்டறியப்படுறதுக்கே இவங்க 2 பேரும் தான், கென்னத் பிளாக்ஃபேனும் லூயிஸ் கிளைன் டைமண்டும் தான் காரணம். ஏன்னா இவங்க தான் வந்து தாயினுடைய ஆன்டிபாடிஸ் தான் வந்து குழந்தைகளினுடைய ரெட் பிளட் செல்ஸை அழிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எதனால் அழிக்குது அப்படின்னு சொல்லலைன்னாலும் அப்படி அழிக்குது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அது சொன்னனால தான் எதனால் அழிக்குது அப்படின்னு காரல் லாண்ட்ஸ்டைனரும் அலெக்சாண்டர் வீனரும் ஆராய்ச்சி செஞ்சு RH ஃபேக்டர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இந்த பாசிட்டிவ் பிளட் குரூப், நெகட்டிவ் பிளட் குரூப்பை விளக்கினாங்க. ஸோ அதுக்கும் இவங்க வந்து முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதுக்கிடையில் 1938ஆம் ஆண்டு இன்னொரு வகையான இரத்த சோகை பற்றியும் லூயிஸ் கிளைன் டைமண்டும் கென்னத் பிளாக்ஃபேனும் ஆராய்ச்சி பண்ண தொடங்கியிருந்தாங்க.
என்னன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான இரத்த சோகை வந்து இருக்குது. குழந்தைகள் வந்து பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைகளுக்கு பயங்கரமான சிவியரான இந்த அனீமியான்ற இரத்த சோகையானது ஏற்பட்டு வந்தது. இது வந்து தாயினுடைய ஆன்டிபாடிஸ் வந்து குழந்தைகளுடைய ரெட் பிளட் செல்ஸை வந்து அழிக்கிற மாதிரியான பிரச்சனை கிடையாது. இது வேற மாதிரியான பிரச்சனையா இருந்தது. அப்போ அதையும் இவங்க 2 பேரும் ஆராய்ச்சி பண்ணாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிஞ்சாங்க. சில குழந்தைகள் வந்து ஜெனட்டிக் டிஸார்டர்னால மரபணு கோளாறு காரணமாக அவங்களுடைய போன் மேரோஸ் வந்து ரெட் பிளட் செல்ஸை உற்பத்தி செய்கிறத குறைக்கும் அல்லது முழுமையாக தவிர்த்துரும். அப்போ ரெட் பிளட் செல்ஸோடைய அளவு கம்மியாகி இரத்த சோகை ஏற்படும். ஸோ அதுதான் இந்த இரத்த சோகை அப்படின்னு இவங்க விளக்கினாங்க. இதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா, பொதுவாக நம்மளுடைய எலும்புக்குள்ளே இருக்கக்கூடிய போன் மேரோ அப்படின்ற எலும்பு மஜ்ஜை அதுதான் வந்து நம்மளுடைய ரத்தத்தை உற்பத்தி செய்யும். குறிப்பாக சிவப்பு ரத்த அணுக்கள், வெள்ளை ரத்த அணுக்கள், பிளேட்லெட்ஸ் இது எல்லாத்தையுமே போன் மேரோஸ் தான் உற்பத்தி செய்யுது. இப்போ ஒரு வகையான மரபணு கோளாறு காரணமாக போன் மேரோஸ் வந்து ஒயிட் பிளட் செல்ஸையும் பிளேட்லெட்ஸையும் மட்டும்தான் வந்து உற்பத்தி செய்யும். ரெட் பிளட் செல்ஸை வந்து அந்தளவுக்கு உற்பத்தி செய்யாது. கொஞ்சம் தான் உற்பத்தி செய்யும், இல்லைன்னா முழுமையாகவே உற்பத்தி செய்யாது. அப்போ அந்த குழந்தைகளுக்கு இரத்த சோகை ஏற்பட்டு இந்த பாதிப்பெல்லாம் ஏற்படுது. ஸோ இதை இவங்க வந்து விளக்கினாங்க. இதை இவங்க விளக்கினால இவங்களுடைய 2 பேர்னால டைமண்ட் பிளாக் ஃபேன் அனீமியா அப்படின்னு அந்த ஒரு கண்டிஷனுக்கு பேரிடப்பட்டது. ஸோ அதை இவங்க விளக்குனதுக்கு அப்புறமா அப்போ போன் மேரோஸில் வந்து ட்ரீட் பண்ணணும். அதாவது ஸ்டெம் செல்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது அல்லது அடிக்கடி ரத்தம் ஏற்றுறது இது போன்ற சிகிச்சை முறைகள் இன்றைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. இப்படி இரத்த சோகையினால் 2 வகையான இரத்த சோகையினால் பாதிக்கப்பட்ட எண்ணில் அடங்காத குழந்தைகள் இன்று வரை காப்பாற்றப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் கென்னத் பிளாக்ஃபேன் தான். ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து இந்த லூயிஸ் கிளைன் டைமண்டோடைய ஒரு பேராசிரியராக இருந்தாங்க. அதே மாதிரி சிட்னி ஃபார்பர் அப்படின்னு இன்னொரு நபர் இருக்கிறாங்க. இவர் வந்து ஃபாதர் ஆஃப் மாடர்ன் கேன்சர் கீமோதெரப்பி அப்படின்னு போற்றப்படுவாங்க. ஸோ அவருடைய ஒரு மென்டாராகவும் இவர் கென்னத் பிளாக்ஃபேன் தான் இருந்தாங்க. ஸோ ஆராய்ச்சி மட்டும் இல்லாமல் கற்பித்தலையும் மிகப்பெரிய ஒரு இடத்துல இவர் இருந்திருக்கிறாங்க. அதனால தான் இவருடைய மாணவர்கள் எல்லாம் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டிருக்கிறாங்க. இப்பேற்பட்ட கென்னத் பிளாக்ஃபேன் 1941 நவம்பர் 29 அன்னைக்கு லங் கேன்சர்னால் பாதிக்கப்பட்டு இறந்து போகிறாங்க. இந்த கென்னத் பிளாக்ஃபேன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.